நான் பார்த்துக்கிறேன் கேமரா பார்த்துக்கல ஸ்டாண்டு எதனா சாமிக்கு மேலே ஸ்டாண்டு மலைகள் என்ன அதிகாரிகள் செய்தாலும் கொண்டு மனமுறுத்தி இந்த இடத்துக்கு வந்துக்கிறீங்க. உன் மேல ஆடக்கூடியது ஆந்தவதியா பிந்தவதியா? யாரு புள்ள? புள்ள யாரு? கேமரா இந்த மக்கள் செய்யக்கூடிய பூஜை எல்லாம் உனக்கு ஏறுவதானா? ஏன் என்ன என்ன உனக்கு போற சொல்லு, என்ன போற? ஏன் என்ன இந்த மக்கள் செய்யக்கூடிய கஷ்டத்தெல்லாம் நீ தான் நீக்கணும். உனக்கே சந்தோஷம் இல்லைன்னா நீ என்ன உனக்கு என்ன குறை? என்ன சொல்லு, உனக்கு என்ன குறை? எனக்கு வருஷம் வருஷம் சரி என்ன அங்கிருந்து ஐக்கியம் சொல்லிக்கண்டா கூட அங்கிருந்து எனக்கு எடுத்து வந்து தாண்டா என்ன இங்க கூப்பிடணும். ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. அவனுக்கு தெரியாம பண்ணாடா பிள்ளைங்க தானா? இவனு அழிஞ்சு போகிறதுக்கு காலம் வந்து சொட்டா நீங்க ஓட விட்டான் பாடுறாங்க. என்ன கேட்கலாம் ஏன் எங்க கெட்டின்னு வந்து கேட்கறான். ஐயா ஏதோ உங்களோட புள்ள உங்க புள்ளதான். ஆறு தப்பு 100 படி அதிகாரம் செய்தாலும் நீ தான் பொறுக்கணும். எட்டானாத்து 3 கூட வச்சு நான் செஞ்ச தப்புக்கு அடிச்சாண்டம் புடிச்சாண்டம் போட்டு வருவாங்க. கண்டிப்பாக வருவாங்க. இல்லன்னா இந்த பக்கம் போக முடியாது. கண்டிப்பாக அவங்க நீ சொன்ன மாதிரி அவங்க செய்வாங்க. சந்தோஷமா மலையேற அந்த புள்ளைய போட்டு வாட்டாத. சாந்து பண்றா உங்க ஆத்தா எங்க ஆத்தா களிமுடிவா சாந்து பண்ண. எனக்கு தெரியாது. ஆப்ரேட்டர் அதை பற்றி சொல்லுங்க.
அப்படி தெரில, நாங்களே வெளியூர் புதுப்பேட்டை. சின்ன முத்து மாறி சத்தம் போடாத. கம்மிரு ஆத்தா குஞ்சு அறக்கல கோய் குஞ்சு அறக்கல அம்மா கோவத்துல இருக்குதுன்னு அம்மா இருந்தாலும் அடிக்கலாமா, தப்பு இல்லை அம்மா. முத்து மாறி தான் தெரியும் எனக்கு. இந்த உருவம், இந்த வேதம் எப்படி வந்தா தெரியுமா? கழுத்து பரம கடவுளுக்கு மனைவியா பார்வதி தேவியா இருந்து அப்படி வேதம் வந்து கேட்பேன். வேதங்களுக்கு பதில் சொல்ல முடியும். அவர் சாபம் நடப்பது வழக்கம். அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்வது பழக்கம். இன்றைய நேரத்தில் சின்ன முத்துமாரியாக வந்திருக்கின்ற என் தமையனாக விட்டவர் பகவான் அழைத்திருக்கிறார். என் தங்க பார்வதா முத்து மாரியாக வர சொன்னேன். நான் நேரம் கூப்பிட்டு பகவானே, ஓ உன் தங்கை அகோர் உருத்தோடு வந்திருக்கு. சின்ன முத்து மாரியாக வந்திருக்கு. சொல்லலாம் பார்க்கிறேன். நீ ஒரு புறமாக இரு. நான் ஆச்சரியவன், உன் தங்கைக்கு ஆச்சரியவன். அங்க போய் என் மவுண்ட் ஆட்டு ஐநாயிரப்பட்ட போ. அண்ணா என்ன விளையாட்டார்? ஆமூர்ல இருக்கிறார். என்னது? அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கா? ஓஹோ தங்கா அட வடக்கு மலையாளி. தங்கச்சி கோபப்படுத்துறாள் இல்லையா? நீ என்ன சூப்பரா கோபப்படுத்துற. வடக்கு மலையாளி ஒக்கால போ. அண்ணா ஏமா அம்மா கோபம்? கோவிந்தா வைகுந்தா வாசா நாராயணா, அந்த தேவனாதா உன்னை விட தெய்வம் இல்லை தன்னை விட பாவியனை ஏன் படைத்தாய் பரமுறைய துயரளித்தாய். பாவியனை ஏன் படைத்தாய் பரமுறைய தேவனாதா உன்னை விட தெய்வம் இல்லை தன்னை விட பாவியனை ஏன் படைத்தாய் பரமுறைய துயரளித்தாய். பாவியனை ஏன் படைத்தாய் பரமுறைய துயரளித்தாய். கோவிந்தா உன்னை விட கோடியே குடும்ப சந்தை கூட்டவிரோம் காரியம் அம்மா சிங்க வாசனா மீதிலே விடுவோம் தங்க பாதா. கோவிந்தா உன் கோபத்துக்கு பூதஜனம் அம்மா கிட்ட இருக்கிற பூதஜனம் உள்ள போயேடா. உனக்கு இன்னும் தூக்கம் வரல? நம்மளுக்கு சம்பளம் வாங்கி கொடுப்போம். இது வரைக்கும் தூங்கி இருக்கிறேன். எல்லா கம்பெனிக்காரனும் தூங்குவான். நான் தூங்குவானா? ஏழுமலையானே நீ தூங்க மாட்டேன். அம்மா கிட்ட போ. உன்னை எதற்காக அழைத்தேன்?
ஏமா இவனை ஃபர்ஸ்ட் உள்ள போக சொல்லுமா நீ ஏய், நான் அம்மாவை காட்டுறேன் நான் சொல்றது கேளு. கிடைக்கு நின்று ஐநாறு பொங்கலுக்கு அப்பா சொல்லுவாரு. சீக்கிரம் ஓட்டு போட போறோம் நாராயணா, தங்கா நாராயணா, இன்றைய தினத்திலே உன்னை எதற்காக அழைத்தேன் அழைத்தது என்னன்னா அறிய சொல்லனா மகமாரியாக வந்திருந்து என்னை எதிர்த்த காரணம் என்ன? அந்த கழுத்தை செய்ய உன்னை அழைத்த செய்தி தானே சொல்லுகிறேன். அலகண்டாபுரி ஜலகண்டாபுரி ஆண்டு வரும்படியான ஜலகண்டா சூரன் ஜலகண்டா சூரன் நன்றி கர்வத்தோடு இருக்கின்றான். ஆமா, அடித்து விட்டான். என்னையும் மரியாதனமாக அடித்து விட்டான். உன் கணவரையும் மரியாதனமாக அடித்து விட்டான். ஐயோ, என்ன செய்ய வேண்டும்? அதனால என்னையும் அடித்து விட்டான். இப்ப என்ன வேண்டும்? நான் தான் இந்திராணி. என் பொண்டாட்டி தான் அவர். இன்னும் ஒரு சுத்து கூட குறையாது அப்படியே. என் மனைவி அப்படிதான் குறைய சரி, ஆகட்டும். அவர் இருவரையும் அடித்து வந்தார். பரம கடவுளாகப்பட்டவர் அவனுக்கு இடபாகம் அமைத்து தருகின்றேன். நிச்சயம் உண்மை உண்மை உண்மை. இப்பொழுது உண்மையாகவே நிச்சயமாகவே சத்தியமாகவே நேர்மையாகவே சரியில்லை. பொட்டிக்கார சரியில்லை. அதனாலதான் எங்க கிட்ட புள்ள வாங்கி வந்துக்கிறான். அவன் எப்ப பிளாக்ல விக்கலான்னு ரெடி ஆகிறான். பொங்கலுக்காக 50 ரூபாய் குத்தாடிக்க சோடிப்பிடாங்க. எங்க அம்மா எல்லாருக்கும் அம்மாடா. உலகத்தை படைத்த சின்ன முத்து மாரியம்மன் வந்திருக்கு. உங்க அம்மா உனக்கு அம்மா எங்களுக்கு சோடிப்பு காலு எங்களுக்கு அம்மா எங்களுக்கு அம்மாடா. அப்பேற்பட்ட மாத்தாளை என் கண்ணை எதிர்காட்டு பார்க்கிறேன். யாரும் மாத்தா யாரும் மாத்தா யாரும் மாத்தா என்ன அடிக்க சாட்டி என்ன அடிக்க சாட்டி எடுத்தியா? என்ன அடிக்க சாட்டி எடுத்தியா? அடிக்கலன்னா நீ அடிச்சிட்டுனா நான் ரவிக்கு ஆடுற ஊர்ல செம்மர கிடைச்சிருவோம். அதை கீ போடு. ஐயா அம்மா சாட்டி அம்மா பொட்டச்சி தானே போக்குறாங்க. பொட்டாச்சி பொட்டாச்சி அவன் முகத்தை முதல்ல பார்க்கணும். எங்களுக்கு அப்பாரு தம்பி அண்ணா இந்த பொட்டாச்சி எதுக்கான ஒரு பொட்டாச்சி இவன் எதுக்கிட வந்துக்கிறா? அந்த தேவர் மூவர்களை விட்டு விட்டால் விடி, இல்லை என்றால் உமக்கு எமக்கு அமர். இந்த அமரிலே 2 பேரும் செத்துருவீங்க. யார் தெரியுமா 2 பேரும்? யாரு? இவன் அழகண்டா சோறு அவன் ஜலகண்டா சோறு நீ நினைக்கிற. தொடர்ந்து கேட்டு அப்புறம் காய்ச்சி எனக்கு செத்து போய் கிடக்கலாம்டா கம்மிட்டுலாம் ஓட்டு போட வேண்டும். எம்மா இவன் வந்து இரண்டா அதான் யாரு எங்க அண்ணன் பேருமா என் பேருமா சீக்கிரம் சொல்லு. தொடர்ந்து கேட்டு அப்புறம் போகடா. இவன் வந்து யார் தெரியுமா? யார்? எம்மா இவன் அலுமினிய சாமான் விற்கிறவன். அங்கம்மா வாங்க டாடா ஏசில வரான், புல்லட் வண்டியில் வரான். அங்கம்மா வாங்க உங்க பழைய சாமான போட்டு என் புது சாமான வாங்கணும்ன்றாங்க. சாமான் போறதுக்கு வந்துக்கிறப்ப நானு சரி ஐயோ அதான் வாழைக்கீ போட்டு அப்புறமா சொல்றேன்.
வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க உங்க வீட்டை தேடி உங்க வாசலை தேடி வந்திருக்கிறேன் 100 கிராமம் 200 ரூபாய் 100 கிராமம் 200 ரூபாய் 800 கிராமம் 400 ரூபாய் 500 ரூபாய் கூட போகுது அம்மா இப்போ 1 கிராம் முடி எவ்வளவு போகுது மசூரி விற்கிறவன் தான் பணக்காரன் இன்னைக்கு 11,000 ஏன்னு கேட்டேன் 11,000 அம்மா சிக்கு முடி வாங்குறவன் இவன் அழகுக்கு முடி வியாபாரம் எதுக்கு வந்துடுறேன் அந்த தேவர் மூவரை விடுவாயா விட மாட்டாயா விட முடியாது உங்க 2 பேரும் கல்யாணம் என்ன ஆகல எதுக்கு உங்க அம்மா யார் சொன்னது உங்க அம்மாட்ட போன் போட்டு ஆராய் என்ற பெண்மணி எங்க இருவருக்கும் காத்து கொண்டிருக்கிறார் வீரமடையிலே எங்க அம்மாட்ட போனா தொடர்பத்தால அடிப்பா அவன் தொடர்ந்தால் அடித்தா எடுத்து பார்த்து விடுவான் என்ன சொல்ற எதுக்கு வீட்டுக்கு போன் ஆராய் வேணா திவ்யா யூசி தான்றியா என்னதான் சொல்ல வர எதுக்கான ஒரு பொட்டாச்சி காலால மூத்திரம் வரக்கூடிய பொட்டாச்சு ஒரு பொட்ட கோழி கூவி எடுக்கடா போயிட்டு பிடிச்சுக்குதா இந்த பொட்டாச்சி சண்டை வரவா விட்டு விட்டால் விடுங்கள் இல்லை என்றால் அடி பைத்தியக்காரி மரணத்தில் அடி உனக்கிந்த பதனை செய்தவர் உனக்கு இப்பேற்பட்ட போஜனை உரத்தவன் யார்? எப்பேற்பட்ட வரத்தை பெற்றிருக்கிறோம் அழியாத வரம் சாகா உடல் சரி வேகா உடல் அழியாத வரத்தை பெற்று ஆணவத்திலே இருக்கிறோம் ஆணவத்துல இருக்கிறான் நம்மளை அழிக்கிறதுக்கு எவன் இருக்கிறான் ஒருத்தரு கிடையாது ஒரு குவார்டர் குடிக்கிறானா 2 குவார்டர் குடிக்கிறான் ஒரு 2 கம்மி நான் யார் என்று தெரியுமா டேய் இந்த அண்ட பிண்டத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை உரைத்துக் கொள்கிறேன் உயிர் மேல பயம் இருந்தா வந்த வழிதான் ஒரே வாட்டமா வரும் அம்மா சொல்றது உண்மைதான் என்னது ஏன்னு கேட்டா உங்க 2 பேரும் கல்யாணம் அவ்வளவு அறிய பார்த்து இருக்கிறீங்க திரும்பி யார் சொன்னா கால்ல விழுந்து ஐயனை செய்தலாம் தவறு தேவரெல்லாம் விட்டு பிடிக்குது எங்களுக்கு 2 பேருக்கு உயிர் பிச்சை கொடு அப்படின்னு அந்த அம்மா கால்ல அப்படியே பார்த்தா உயிரே எங்களுக்கு தேவையில்லை அப்ப அம்மாளுக்கு எவன்டா நான் புள்ள கொடுக்க முடியுமாடா போய் எங்க அம்மா ஆபரேஷன் பண்ணிட்டான் இதுக்கு மேல புள்ள நீ நினைச்சாலும் கொடுக்க முடியாது. உயிர் போனா மயிரா போது மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் தன்மானம் படுத்த அது ஏதோ வந்து கேட்க மாட்டான் என் பொண்டாட்டி மாட்டேன் வானண்டான்ற என் பொண்டாட்டி மாவனை ஏன்டா பாஸ்கர் மாவனை சமுதி மாவனை வேண்டாண்டா கேட்குறீங்களாடா நாங்க என்ன ஆளு நாங்க 2 பேரும் ஆம்பளை நான் ஆத்தாவை கடக்க மாட்டேன் ஓத்தால கடக்க மாட்டேன் எங்க அம்மாட்ட வரணியா அண்ணா நாராயணா சாமா மீனா போடும் பாருங்கள் அழகண்டாசுரன் இருவர் உயிரை மறைத்து விட்டு தேவர் இக்கட்டுகளை தீர்த்து விட்டேன் தேவரை இக்கட்டை தீர்த்து விட்டாய் உனக்கு இடமாக வேண்டுமானால் இங்கே இருக்கின்றது இந்த ஊரிலே நீ அமர்ந்து இந்த மேட்டாமேடிலே அமர்ந்து மேட்டாமேடிலே அமர்ந்து அது மக்களுக்கு என்ன நோடு இல்லாமல்
பாதுகாக்க வேண்டும். ஆமா. அவர் செய்ய முடியாத தொழிலுக்கோ இடுமடான பயிர்பட்சங்களுக்கோ எந்த நோய் நொடி இல்லாமல் மக்களை எப்படி நீ மலை நூலில் அமர்ந்து